Find the point on the x-axis which is equidistant from 2, -5 and -2, 9. ஒரு பாயிண்ட்டு x-axisல இருக்கு. அந்த பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. x-axisல ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அதோட y கோஆர்டினேட்டு 0. Let P of x, 0 அப்படி எடுத்துக்கலாம். Be a point on x-axis. Which is equidistant from these two. Points A, B ன்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ கொஷினில் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற இந்த பாயிண்ட்டு இந்த அதர் 2 பாயிண்ட்ஸோட ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது இந்த PA ஈக்குவல் டு PBயாக இருக்கும். Therefore PA ஈக்குவல் டு PB. அந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட ஸ்கொயர்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, PA ஸ்கொயர்டு ஈக்குவல் டு PB ஸ்கொயர்டு. இப்போ அது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணி ஈக்குவேட் பண்ணுவோம். PA இப்போ 2 - x the whole squared plus -5 - 0 the whole squared equal to -2 - x the whole squared plus 9 - 0 the whole squared. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதுதான். 4 plus x squared minus 4x a minus b the whole square formula இது. ஸோ 5 - 0 அப்படின்னா 0 போய்டும்ல. அப்போ -5 the whole squared. -5 the whole squaredனா +25ன்னு வரும். ஈக்குவல் டு இதில் -2 squared. -2 squaredனா 4 x squared plus 4x. இது 0 போய்டும். அப்போ 9 squared மட்டும் இருக்கும். ஸோ 81. ரைட்டா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். +x squared +x squared கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். -4x இது ரெண்டுத்தையும் ரெடியூஸ் பண்ணால் +29. இங்கே +4x இது ரெண்டும் சேர்த்தா +85. 4x இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ -8xன்னு வந்துடும். ஸோ 85 இந்த 29 இங்கே கொண்டு போயிடலாம். அப்போது 8x ஈக்குவல் டு இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் 56. அப்போ x is equal to 56 by -8. அப்போ ஆன்சர் -7. அப்போ அந்த கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க அந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் என்ன? எக்ஸ் கோஆர்டினேட்டு -7, ஒய் கோஆர்டினேட்டு 0. Therefore the point on x axis is -7, 0.